உளுத்தம் பருப்பு 250 கிராம். இது ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கு. பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, 50 கிராம் அரிசி மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வெட் கிரைண்டரில் ஊற வச்ச உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம், அரைச்சிக்கிறோம். தண்ணி சும்மா வேணால் தெளித்து விடுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. அப்புறம் ஊற்றிட்டிங்கன்னா பேட்டர் ரொம்ப தின்னாகிடும் கன்சிஸ்டன்சி, அண்ட் வடை ஒழுங்காக வராது, அண்ட் நிறைய எண்ணெய் இழுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, வடை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு நம்ம வடைக்கு நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் தரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் தரும், அது நல்லாயிருக்கும். வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். நல்லா சூடாக்கணும். சூடானதும் நம்ம எடுத்துருக்க மாவு சின்ன சின்ன அளவில் எடுத்துக்கிட்டு அது வடை ஷேப்பில் திரட்டிக்கணும். இங்கே ஆக்சுவலி பால் கவர் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் திரட்டுறதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் கூட திரட்டி போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டி போட்டுடலாம். அப்பப்போ இந்த வடையை திருப்பி போடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஈவனாக வேகும். வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக வடை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாம்பார் இல்லை தேங்காய் சட்னிக்கு இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.